ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. உணவே தான் மருந்து. முளைக்கட்டிய தானியங்களை உணவோடு சேர்த்து வந்தால் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் எடையை குறைக்கலாம். இந்த 3 முளைக்கட்டிய பயிர்களை வச்சு நம்ம இன்றைக்கி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நான் இதில் இன்றைக்கி பெரும்பயிறு, சிறுபயிறு, கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். இதில் நம்ம எப்படி கிரேவி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல நாம் இந்த முளைப்பயிர்களில் ஒரு குக்கரை வச்சு அதில் 400 ml தண்ணி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு விசில் வர முடியா குக்கரை அடுத்து வச்சு வேக வச்சு எடுப்போம். இப்போ நம்ம முளைக்கட்டிய பயிரை நல்லா குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு விசிலில் அடுப்பில் நம்ம பானை சூடாக்கி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுவோம். இது தாளிக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் சூடாயிட்டு எண்ணெய் நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போடுவோம். இப்போ நம்ம சோம்பு சிவப்பு கலரில் வந்துடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. இனி ஒரு 7 பல்லு பூண்டு, இதை இப்படி நச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அதில் பொரியலில் போடுவோம். போட்டு சிவக்க முடியாது இதை நம்ம வறுத்து எடுப்போம். பூண்டு சிவத்துடுச்சு. இனி நான் ஒரு 50 கிராம் பொடி வெங்காயம் எடுத்து அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுவோம். இப்போ வெங்காயம் பொன்னிறம் போல் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். உள்ளி இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுவோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டு நல்லா இந்த மசாலையில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்குவோம். இதை நான் ஒரு பெரிய தக்காளி பழத்தை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன், ஃபைன் பேஸ்ட்டாக. அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். தக்காளியோடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பயிர் வகைகளை அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த முளைப்பயிர் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நமக்கு எவ்வளவு தேவை தண்ணிங்கிறத பார்த்து இதில் நான் ஒரு 400 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். இனி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம். தேவைக்கேற்றாப்புல உப்பு ஆட் பண்ணுவோம். இனி ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு நல்லா மிக்ஸ் ஆக முடிய வைப்போம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பயிர் நல்லா மசாலோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னோடனா ஒரு 1/4 முடி தேங்காவை எடுத்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அதோட ஆட் பண்ணுவோம். இது நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக சூடானாலே போதும். நம்ம இதை சுட சுட சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப வேக விடணும்னு வேண்டாம். இனி இப்போ நாம் வெட்டி வச்சிருக்கிற மல்லித்தலையை போடுவோம். சின்ன ஜீரக பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதோட மிக்ஸ் பண்ணுவோம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ இப்போ நமக்கு முளைக்கட்டிய பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெடி டு சர்வ்.
இந்த கிரேவி வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இதில் எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குது. இதை நம்ம ரொட்டியோட சாப்பிடலாம், சப்பாத்தியோட சாப்பிடலாம், சுடு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.